புதினா போட்டு பன்னீரை மேரினேஷன் பண்ணி இப்போ இருக்க ஸ்டைலில் பன்னீர் ஃப்ரை ஒன்று பண்ணியிருக்கோம். அண்ட் வெஜிடேரியன் பிரியர்களுக்காக ஒரு வெஜ் பிரியாணி, நல்ல பாசுமதி ரைஸில் ஒரு வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கோம் சார். அண்ட் மஷ்ரூமில் வந்துட்டு பள்ளிப்பாளையம் மஷ்ரூம். இப்போ வரைக்கும் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பள்ளிப்பாளையம்ல மஷ்ரூம் ட்ரை பண்ணியிருக்கோம் சார். அண்ட் பன்னீர் மசாலா, எஸ்ஆர்எம்லேயே பன்னீர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இது எஸ்ஆர்எம் ஸ்டைல் பன்னீர் மசாலா. ரசம் சார், நல்ல புளி ரசம். அண்ட் பொட்டேட்டோ பொடிமா சார், உருளைக்கிழங்கு பொடிமாஸ். ரசத்துக்கு வந்துட்டு நல்ல வெள்ளை ரைஸ், ஸ்டீம் ரைஸ். அண்ட் எங்கே போனாலும் இப்போ பரோட்டா இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையுமே பரோட்டா இருக்குது. நல்ல காயின் பரோட்டா. அண்ட் சமோசா சார், சிக்கன் கீமா சமோசா. அண்ட் ஃபிஷ் கட்லெட் சார். ஃபிஷ்ஷில் இருக்க இதெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷில் ஒரு கட்லெட் பண்ணியிருக்கோம். நார்த் இந்தியாவில் எப்படி ஹைதராபாதி பிரியாணி ஃபேமஸோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஆம்பூர் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு அப்புறம் ஆம்பூர் மட்டன் பிரியாணி ஃபேமஸ். இது ஆம்பூர் மட்டன் பிரியாணி. அண்ட் குற்றாலம் சிக்கன் சுக்காங்க. அது பிரியாணிக்கு தனியாக சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் சுக்கா ஒன்று பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல காரசாரமாக காரைக்குடி கோழி குழம்பு, ஒயிட் ரைஸ்க்கும் சரி பிரியாணிக்கும் சரி எடுத்துக்கிற மாதிரி நல்ல ஒரு கோழி குழம்பு. அண்ட் இறால் தொக்குங்க. இறாலில் வந்துட்டு நல்லா ஆனியன் டொமேட்டோ போட்டு நல்லா ஒரு தொக்கு ஒன்று சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் முட்டை மாஸ் எப்படி வந்துட்டு இப்போ ஆம்லேட்டு ஆவு பாயிலாம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி முட்டை மாஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது ஒரு முட்டை மாஸ். அண்ட் மீன் குழம்புங்க, ராமேஸ்வரம் ஸ்டைல் நெத்தலி மீன் குழம்பு. ஒயிட் ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி நல்லா காரசாரமாக ஒரு மீன் குழம்பு. அண்ட் வெஜிடபிள் ஸ்டீவ் அண்ட் கடலைக்கறி. என்னப்பா வெஜிடபிள் ஸ்டீவ் கடலைக்கறி மட்டும் தனியாக காட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்துட்டு ஷெஃப் தனியாக இங்கே லைவ்ல வந்துட்டு குழிப்பணியாரம், புட்டு, ஆப்பம் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த புட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புட்டு. அண்ட் நல்லா ஆப்பம் இருக்கு. இது குழிப்பணியாரம். தென் அப்படியே நல்ல குலோப் ஜாமுன், காரைக்கால் குலோப் ஜாமுன். கவுனி அரிசி பாயாசம்ங்க. பாயாசம்னாலே ரவையில் பார்த்துருப்போம், சேமியாவில் பண்ணியிருப்பாங்க. கவுனி அரிசிலாம் இப்போ வந்துட்டு நம்ம நடைமுறையிலே இல்லை. நடைமுறை இருக்க மாதிரி கவுனி அரிசி பாயாசம். அண்ட் திருநெல்வேலி அல்வா. அண்ட் திருச்சி ஸ்பெஷல் பல பாயாசம். பால் பாயாசம் இல்லைங்க, பல பாயாசம் இதுக்கு பேர். அண்ட் நல்லா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. யாருமே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேக்ஸ், பாப்கார்ன் அந்த மாதிரி போயிட்டு இருக்க குழந்தைங்களுக்காக இப்போ நமக்கு மறந்து போன அதிரசமாகட்டும், அச்சு முறுக்கு, அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. அஞ்சரை பெட்டி, கடலை மிட்டாய், இந்த இது எள்ளு மிட்டாய், மணப்பாறை முறுக்கு, அண்ட் ஊட்டி வரிக்கி, இலந்த வடை, தேன் மிட்டாய், பால் பன் அண்ட் தேங்காய் மிட்டாய். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாரம்பரியமாக இதுக்கு முன்னாடி மக்ரோனும் இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவுகள் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம காட்டணும் இல்லையா, இந்த மாதிரி இருக்குது நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அப்படின்றது. அதனால் நம்ம இதெல்லாம் இது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எல்லாமே வாங்க, அந்த எண்ணில் இருந்து இந்த எண் வரைக்கும் நம்ம தமிழ் உணவுகளை நமக்காக வச்சுருக்கோம். எல்லோரும் வாங்க, சாப்பிட்லாம். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கம்மியான விலையில் உங்களுக்காக ஒரு பஃபே செட் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.